ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 5Gtel இந்த ஒரு ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து சொலானா வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் இது வைரலாக போக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இதில் வந்து ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், ஓகேங்களா? இதில் வந்து நம்ம எப்படி பை அண்ட் செல் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? இந்த 5Gtel இவங்களோட ட்விட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்டேக், அப்புறம் மூன்பே, அப்ஸ்ட்ராக்ட், இவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து வெல்கம் பேக் வந்து $5,000 ஒர்த் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து எந்தளவுக்கு உண்மை இருக்கும் அப்படின்னு நம்மளால் இப்போ சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து சொலானாவிலேருந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை, கிராஸ்மின்ட்லேருந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ கொஞ்சம் வைரலாக போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பேக் மின் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மின் பண்ண பேக் வந்து அவங்க பைபேக் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படின்றது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப், மெயின்நெட் ஏர்ட்ராப் எல்லாமே போட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுருங்க, ஓகேங்களா? இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க டாஸ்க் பண்ணுற தேவையான லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் கீழே மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா ஆல் ரெக்வர்ட் லிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க். அதில் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த லிங்க்ஸ் எல்லாமே இருக்கிற பேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் லிங்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள், ஓகேங்களா? மொபைல்னால் நீங்கள் மைசஸில் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அக்செப்ட் இன்வைட் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், ஓகேங்களா? அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் வந்து இன்வைட் அக்செப்ட் பண்ணி சொல்ல கேட்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இன்வைட் அக்செப்ட் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ அக்செப்ட் இன்வைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்குள்ளே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். டிஜிட்டல் பேக்ஸ், ஃபிசிக்கல் கார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் நவ் அப்படின்ற மாதிரி இருந்தது பார்த்தீங்களா? அந்த ஓப்பன் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓப்பன் நவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். $25 அப்புறம் $1 பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பைபேக்ஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்த்துலாம். இப்போ மேலே உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் ஷோ ஆகுது பார்த்தீங்களா? அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் ஃபண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் ஃபண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலட் அட்ரஸ் ஷோ பண்ணுவாங்க, ஓகேங்களா? நீங்கள் இந்த வேலட் அட்ரஸ்க்கு USDC, சொலானா, அப்புறம் சொலானா காயின், இந்த ரெண்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நமக்கு NFTஸ்க்கு எல்லாமே USDC தேவைப்படும். ஸோ உங்கள் வேலெட்டில் கொஞ்சம் USDC வச்சுக்கோங்க. USDC வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த அட்ரஸ் காப்பி பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ USDC போட போகிறீங்களோ அதை பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்றத கொடுத்துருங்க, ஓகேங்களா? கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? அது பக்கத்தில் 00 காமிக்குதா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு USDC ரிசீவ் ஆகும். இது வந்து அப் டு 15 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்குது, ஓகேங்களா? 5 மினிட்ஸ்லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்குது, ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு விட்ரா அப்படின்றத கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொலானா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அப்படி இல்லாமல் USDC எவ்வளோ இருக்குது அப்படின்றது ஷோ ஆகும், ஓகேங்களா? இப்போ எனக்கு $2 வந்துருச்சு, ஓகேங்களா? வந்ததுக்கப்புறம் இப்போது அந்த ஓப்பன் நவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த ஓப்பன் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா $25, $1 இருக்கும். அதில் $1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பேக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பை நவ் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ பை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு பை நவ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைன் இன் டிரான்சாக்ஷன் அப்படின்ற மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் டிரான்சாக்ஷன் அப்படின்ற மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு அடுத்த பேஜ் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பெண்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு பாப்அப் வரும். வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ பர்ச்சேஸ்ட் ஒன் பேக் அப்படின்ற மாதிரி இருக்குது. டேப் டு ரிவீல் இருக்குது. அந்த டேப் டு ரிவீல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஷோ ஆகுங்களா? இதில் வந்து போக்கேமான் கார்ட்ஸ் அது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ இதிலே கீழே செல் ஃபார் $1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம $1 பை பண்ணோம், $1 செல் பண்ணிக்கலாம். அதாவது பை பேக். நீங்கள் இந்த பை அண்ட் செல், இந்த செல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து உங்கள் வால்யூமில் வந்து ஆட் ஆகும். இப்போ ப்ரொஃபைல் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வால்யூம் அப்படின்றது இருக்கா? இப்போ வந்து நம்ம செல் பண்ணல, அதனால் வால்யூம் காமிக்கல. நம்ம வந்து இந்த NFT செல் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து $1 அப்படின்ற மாதிரி வால்யூம் காமிக்கும். ப்ளஸ் மெம்பர்ஷிப் லெவல் கீழே உங்களுக்கு XPயும் ஷோ ஆகும், ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் இனிஷியல் மீன் பண்ணும்போது இவ்வளோ கொடுக்குறாங்க. போக போக XP வந்து கம்மி பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இன்வென்ட்ரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு NFT நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? அது ஷோ ஆகும். இதை லிஸ்ட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்
now கொடுத்துட்டு எவ்வளோ யூஎஸ்டிக்கு நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்றத இதில் என்டர் பண்ணுங்கள். அந்த யூஎஸ்டிசி அமௌண்ட்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் லிஸ்டிங் எனேபிள் ஆகும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து லிஸ்டிங் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து NFT பை அண்ட் செல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ $25 ஒரு பேக் வந்து நம்ம பை பண்ணி பார்க்கலாம். இதுக்கும் நமக்கு $25 கிடைக்குதா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்து நமக்கு $25 வந்து கிடைக்கல. பைபேக்கில் வந்து இதுக்கு வந்து 85% தான் கொடுத்தாங்க. அதாவது எனக்கு ஒரு $17 தான் வந்து கிடைச்சிது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் $1 இருக்கிறது பண்ணிவிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா எல்லாராலையும் இது பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிவிட்டு ஒரு இதை ஹோல்டு பண்ணி பாருங்கள் உங்கள் வேலெட்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு இதை பண்ணிவிட்டு அக்செப்ட் பைபேக் கொடுக்குறேன். பைபேக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வித்தின் ஒரு 1 மினிட்டுக்குள்ளே பைபேக் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? NFT ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி வந்துடும். நீங்கள் $25 பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வேலெட்டில் ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணி பாருங்கள். எல்லாராலையும் முடியாது. முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த வேலெட்டில் NFT செல் பண்ணதுக்கான அமௌண்ட்டும் நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம விட்ரா எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ விட்ரா அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வேலெட் அட்ரஸ், அதாவது பேண்டம் சொலானா அட்ரஸை போடுங்க. போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட் விட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்றத என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறமா கன்ஃபார்ம் விட்ராவல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸிங் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதிக நேரம் லோட் ஆகும். ஆனாலும் இருந்தாலும் நமக்கு வந்து லோட் ஆகிட்டு வந்துடும். ஓகேங்களா? உங்கள்கிட்ட சொலானா பேலன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபெயில்டு வரும். ஸோ கொஞ்சமாக ஒரு $0.5 வர மாதிரி சொலானாவும் இந்த வேலெட்டுக்கு டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பைஜிட்டல்ஸில் டெபாசிட் பண்ணிட்டு அமௌண்ட் எல்லாம் போட்டுட்டு விட்ராவல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராசஸிங் விட்ராவல் அப்படின்னு லோட் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கும்போதே பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த ஏர்ட்ராப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். $25 பை பண்ண முடிகிறவங்க மட்டும் பை பண்ணி ஹோல்டு பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நமக்கு லாஸ் ஆகலாம், இல்லைனா ப்ராஃபிட்டும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.